சிதம்பரத்தின் அப்புறம் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். 12th தமிழ் எக்ஸாமுக்கு நம்ம போட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து நிறைய கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம 12th இங்கிலீஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 2 மார்க் கொஸ்டின் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல போயத்துலேருந்து என்னென்னு பார்க்கலாம். யாராச்சும் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாட்களில் 10th கொஷின்ஸ் போடுறோம். ஸோ 10th படிக்கிற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் டஸ் அலிசிஸ் வாட் டு டூ இன் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் அந்த கொஸ்டின். வாட் டஸ் பிக்சர்ஸ் சிம்பாலிஸ் த அலிசிஸ். வாட் இஸ் மீன் பை ஹங்க்ரி ஹார்ட் அந்த கொஸ்டின். வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேஸ்டில் இன் தி கேஸ்டில் அப்படின்ற இடம். வாட் இஸ் மீன்டு பை ஹியூமன் க்ரீட் அப்படின்றது. வாட் டஸ் த போயட் கம்பேர் த வேர்ல்ட் இன் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ். அப்புறமேட்டு வாட் இஸ் மீன் பை பபுள் ரெப்புடேஷன். ஹூ ஆர் ரெஃபர் டு ஆஸ் ஹீரோயிக் ஆர்ட்ஸ். why does the father feel sad in a father to his son. What advice does the father give. What does the halo and crown symbolize. What is mean by brown dally. அதுக்கப்புறமேட்டு வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் லைக் எ ஹியூஜ் பைத்தான். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஃப்ரேஸ் ஹாப்பி இஸ்லெஸ் ரெஃபர் டு அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தது ப்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. ஒய் டிட் த பாய்ஸ் ரெஃப்யூஸ் ஹெல்ப் ஃப்ரம் த நேரேட்டர். வாட் ஜாப்ஸ் டிட் நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ அண்டர்டேக். Why did Baldwin refuse the bribe. What is the distinctive idea a nice cup of tea. Why was the chair important to the narrator. How did the young soldier show patriotism. Why did the visitor sit in the stool. What does the liberty mean according to A.G. Gardner. What happened to a Margaret in all summer in a day. Why did the merchant visit the fair. வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் இன் த ஹவர் ஆஃப் த்ரூட். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமரில் கம்பல்சரியாக இந்த பார்ட்ஸ்லாம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. டைம் இருந்ததுன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது டைரக்ட் டு இன்டைரக்ட் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் மாற்றுற மாதிரி, சிம்பிள் சென்டென்ஸில் ரீரைட் பண்ணுற மாதிரி, அடுத்து கம்பைன் த சென்டென்ஸ், அதாவது 2 தனித்தனி சென்டென்ஸை ஒன்றா சேர்க்குற மாதிரி. சரிங்களா. அடுத்தது ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேசன். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது கொஸ்டின் டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூஸ் த கரெக்ட் ப்ரொபோசிஷன். அடுத்தது லிங்கர் வேர்டு. அடுத்தது காம்பவுண்ட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு. சரிங்களா. அடுத்தது ஃப்ரெசல் வெர்பு. அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. அடுத்தது ப்ராவெர்பை கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணுறது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா. அதுதான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரைப் த நிக்கோலா அண்ட் ஜேக்கபோஸ் கேரக்டர். ஜஸ்டிஃபை பால்ட்வின் ஆஸ் எ ஹானஸ்ட் மேன். சம்மரைஸ் ஜார்ஜ் ஓர்வெல் வியூஸ் ஆன் மேக்கிங் டீ. டிஸ்கிரைப் த நேரேட்டர் அட்டாச்மெண்ட் டு த சேர். எக்ஸ்பிளைன் ஹவு லிபர்ட்டி லீட்ஸ் டு சோஸ். நேரேட்டர் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் மார்கரெட். எக்ஸ்பிளைன் த யங் சோல்ஜர்ஸ் பேட்ரியாட்டிசம். டிஸ்கிரைப் இவான்ஸ் கேரக்டர் இன் த ஹவர் ஆஃப் ட்ரூத். அடுத்து போயட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய கோர் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரிங் அவுட் அலிசிஸ் டிட்டர்மினேஷன். டிஸ்கிரைப் த கேஸ்டில் ஸ்ட்ரென்த் அண்ட் சிம்பாலிசம். எக்ஸ்பிளைன் த 7 ஸ்டேஜஸ் ஆஃப் மென். டிஸ்கிரைப் த ஃபாதர் ஃபீலிங்ஸ் டுவர்ட் ஹிஸ் சன். எக்ஸ்பிளைன் த ஐடியா ஆஃப் அ ஹானர் இன் த ஹாலோ க்ரவுன். டிஸ்கிரைப் த ஹீரோயிக் ஹார்ட்ஸ். எக்ஸ்பிளைன் த சென்ட்ரல் தீம் ஆஃப் அலிசிஸ். அடுத்து ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பரை பின்னாடி வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரைட் ஏ லெட்டர் டு த எடிட்டர் அபவுட்ஸ் ரோட் ஆக்சிடெண்ட். ஸோ இந்த லெட்டர் ரொம்ப முக்கியம். அடுத்தது கம்ப்ளைண்ட் லெட்டர். அடுத்தது டெவலப் த ஹின்ஸ். ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது முக்கியமாக வேல்யூ ஆஃப் டைம் அப்படின்றத பொறுத்து ஒரு பேராகிராஃப். அடுத்தது கொடுத்துருக்க பேசேஜை சம்மரைஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான். அடுத்தது ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி எதுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலிசிஸ், த கேஸ்டில், த ஜென்டில்மேன் ஆஃப் வெரனோ, நைஸ் கப் ஆஃப் டீ, லிபர்ட்டி,
அப்புறமேட்டு ஒரு ஸ்டோரி டெவலப்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், கிராமர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். கிராமர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் நம்ம கொடுத்த எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கான இதுதான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். சினானிம் பார்த்துக்கோங்க. வேலியன்ட், ஆப்டிமிஸ்டிக் ஆன்டனிம், அப்புறமேட்டு ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் கேட்கலாம். அடுத்தது காம்பவுண்ட் வேர்டு கேட்கலாம், கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்கலாம், ஃப்ரேசல் வெர்பு, ப்ரிப்போசிஷன், கொஷின் டேக் ஒன்று, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன், அப்ராப்ரியேட் லிங்கர் ஒன்று கேட்கலாம். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, பிளெண்டட் வேர்டு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அது, அப்புறம் ப்ரிஃபிக்ஸ் எஃபிக்ஸு, இடியம்ஸ் அண்டு ஸ்பீச்சு, அப்புறம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20க்கு 10 அடிச்சிட முடியும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா. சொல்லப்போனால் 20 அடிக்கலாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண பிள்ளைங்களாக இருந்தால். அடுத்து பாருங்கள், வாட் டஸ் த வில்லேஜஸ் மீன் டு ஸ்ட்ரைவ் டு ஸ்டீக்? இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த கேஸ்டில்? அதுக்கப்புறமேட்டு ஒய் டிட் த நிக்கோலோ அண்ட் ஜக்கபோ ஒர்க் ஹார்டு? வாட் இஸ் த தீம் ஆஃப் அ நைஸ் கப் ஆஃப் டீ? அந்த கொஸ்டின். சேஞ்ச் இன்ட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அந்த கொஸ்டின். ஆக்டிவ் பேசிவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின், சென்டென்ஸை கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின். அடுத்தது எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். போயட்ரிலேருந்து ஒரு கொஸ்டின், ப்ரோஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். அது ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமேட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை கண்டுபிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அனலிட்டிக்கல் கொஸ்டின் ஒன்று வரும் ஃப்ரேஸ்லேருந்து. அடுத்தது பார்ட் 4 பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நிறையா கேட்குறது வாய்ப்பு இருக்குது, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரிங் அவுட் த கேரக்டர் ஆஃப் ஒலிசிஸ் ஆர் describe the symbolic meaning of the castle. Sketch the character of Nicola or summarize the views of Oren in a nice cup of tea. Develop the hint into a story. ஸோ இது ஜென்ரல் தான். அடுத்தது வேல்யூ ஆஃப் டைம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. அடுத்தது ரைட் ஏ லெட்டர் டு எடிட் அபவுட் ரோட் சேஃப்டி. அடுத்தது ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர், ரைட் ஏ சம்மரி ஆஃப் கிவன் பேசேஜஸ். ஸோ இதில் இதெல்லாம் காமனாக வரும், அதனால் எந்த டாபிக் கீழே வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் சம்மரி எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மீதி இதில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். உங்களால் 70 to 80 மார்க் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். ஸோ இது இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா 90 கூட உங்களால் வாங்க முடியும். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.